என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உள்ளத்தில் விசாரங்கள்னா கவலைகள். அந்த கவலைகள் உங்கள் இருதயத்தில் பெருக 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 உங்களுக்கு என்னவா தோணும்? எங்கே நம்ம போகிறோம், எதை செய்கிறோம், இப்போ எப்படி நம்ம எந்த இடத்துல இருக்கணும் கூட தன்னையே மறந்து அப்படியே நீங்கள் இருப்பீங்க. அதான் அந்த வேதனை உங்கள் இருதயத்தில் பெருகும்போது என்னுடைய ஆறுதல் தான் உன் ஆத்துமாவை தேற்றும். இது தாவீது சொல்கிற வார்த்தை. தாவீது சொல்கிறான், அவனுக்கு அநேக போராட்டங்கள், தான் மகனாலையும் எல்லாராலையும் துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, அவன் ஓடி ஒளிகிற ஒரு நிலைமையில் அவன் வேதனையோடு நிற்கும்போது தாவீது சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே, அநேக நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன், அநேக போராட்டத்தின் மத்தியில் நான் கண்ணீரோடு நிற்கிறேன், என் வேதனை என் உள்ளத்தில் பெருகிட்டு விசாரங்கள் பெருகல. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல், உம்முடைய வார்த்தை, உம்முடைய அரவணைப்பு தான் என் ஆத்துமாவை தேய்ச்சிச்சு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை தேய்ச்சி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ விழுந்து போயிருப்போம், என்னைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் அந்த வார்த்தைக்கு அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நமக்கு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை நிச்சயம் உயர்வான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார்.